1 கொரிந்தியர் புத்தகம் முழுவதுமே ஆவிக்குரிய திருச்சபைகளில் இருந்து வளர்ந்து கொண்டிருக்கிற நம்ம அதிகமாக தியானிக்க வேண்டிய புத்தகங்கள் நிருபங்கள். ஹல்லேலூயா. ஏன்னா இது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியிலும் நம்முடைய ஓட்டத்திற்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நிச்சயமாக நிருபங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு புரியாதது மாதிரி தெரியும். சில பகுதிகளை வாசித்து அர்த்தங்கள் புரியாதது போல் தெரியும். ஆனால் நீங்கள் மறுபடியும் வாசிங்க. கர்த்தர் உங்கள் கூட என்ன பண்ணுவார்? நிச்சயமாக பேசுவார். இங்கே நம்ம ஒரு விசேஷமான ஒரு சாப்டருக்குள்ளே போக போகிறோம். 9ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்க போகிறது 24ஆம் வசனத்திலிருந்து நம்ம அதை வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? எல்லாரும் வாசிப்போம். 24, 25, 26 3 வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். சேர்ந்து வாசிப்போம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெற்றுக்கொள்வான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவருக்கும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாய் ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாய் சிலம்பம் பண்ணேன். ஹல்லேலூயா. ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆணித்தரமா ஒரு ஆலோசனையை கொடுத்துட்டு பவுல் சொல்றாரு, நான் என்ன பண்ண மாட்டேன்? நிச்சயம் இல்லாதவனாக ஓட மாட்டேன். இது நம்முடைய ஃபெய்த் ரன். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம எங்கே வந்துடுறோம் அப்படின்னா, ஒரு பந்தய சாலைக்கு நிற்கிறோம். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் உங்கள் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் வாழ்க்கையை கொடுத்ததுக்கப்புறம் யூ கம் டு அ ஜோன். ஒரு இடத்துக்கு நம்ம நிற்கிறோம். என்னன்னா, இது என்னது? பந்தய சாலை. இதில் என்ன இருக்குன்னு 2ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது போராட்டம். அல்லேலூயா. ஆமென். ஆமாம், அது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை சிஸ்டர். என் வாழ்க்கையில் நிறைய இருக்குது. கல்யாணம் பண்ண நாள்லேருந்து போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஒரு சில பேர் பிறந்ததுலேருந்தே என் வாழ்க்கை போராட்டம் தான் அப்படி சொல்லுவாங்க. இல்லை, போராட்டம் என்பது நான் சமீபத்தில் அதை கொஞ்சம் வலியுறுத்தி சொல்கிறேன். துன்பப்பட வேண்டியது அவசியம். அல்லேலூயா. போராட்டங்கள் உண்டு, உபத்திரவம் உண்டு, இதெல்லாமே பைபிளில் இருக்குது. ஹல்லேலூயா. ஏன் அது ரொம்ப அவசியம் அப்படின்னா, இந்த உலகத்தார் ஒரு போராட்டத்தை சந்திக்கும் பொழுது, ஒரு பிரச்சனையோ ஒரு துன்பத்தையோ ஒரு வியாதியோ சந்திக்கும் பொழுது அவங்க அந்த போராட்டத்தை எப்படி பார்க்குறாங்கன்றதுக்கும் நம்ம பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். அவங்க ஒரு போராட்டத்திற்குள்ளும் ஒரு பாதைகளுக்குள்ளும் கடந்து போகும்போது நிச்சயமற்றவர்களா இந்த பாதை எங்கே போகுது, எதுக்கு நம்ம இதுக்குள்ளே வந்தோம், எங்கே முடியும், எப்போ முடியும், எதையுமே தெரியாதவர்களா அவங்க என்ன பண்ணுறாங்க? ஒரு ப்ராசஸ்க்குள்ளே கடந்து போகிறாங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு நிச்சயத்தை கொடுத்துருக்கிறார். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு உபத்திரவத்தின் முடிவிலும் நமக்கு ஒரு மகிமையை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அந்த மகிமையை ஆயத்தப்படுத்தாமல் கர்த்தர் நம்முடைய ஓட்டத்தை துவங்குறதே இல்லை. ஏன் கர்த்தர் என்னை இதுக்குள்ளே கொண்டு வந்தார்னா, தைரியமாக அதுக்குள்ளே நீங்கள் நடக்கலாம். ஏன்னா அதனுடைய முடிவில் கர்த்தர் நமக்கு ஒரு மேன்மையை வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமென். கண்டிப்பாக ஒரு ப்ரமோஷன், ஒரு உயர்வை நிச்சயமாக வச்சிருக்கிறார். அதனால தான் கர்த்தர் அதுக்குள்ளே நம்மளை என்ன பண்ணுறாரு? கடத்தி கொண்டு போகிறார். அதுக்கு நான் எப்பவுமே சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்வேன். இப்போ நமக்கு ஆனுவல் எக்ஸாம் வருதுன்னா, அந்த ஏரியாவில், அந்த ஸ்கூல் இருக்கிற ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்கும் போய் டீச்சர் கொஷின் பேப்பர் கொடுக்க மாட்டாங்க. எந்த பிள்ளை தாங்கிட்ட பாடம் கற்றுக்கொண்டதோ அந்த பிள்ளைக்கு தான் கொஷின் பேப்பர், அந்த பிள்ளைக்கு தான் எக்ஸாம். ஏன்? அந்த அக்கா சர்ச்சுக்கே வர்றதில்ல, அந்த அக்கா இயேசுவே தேடுறதில்ல, அவங்களுக்கெல்லாம் எதுவும் வர்றதில்லை, எனக்கு மட்டும் ஏன் வருது? நீங்கள் தான் பாடம் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. ஏன் உங்களுக்கு மட்டும் அப்படின்னா, உங்களை உபத்திரவப்படுத்தி அழகு பார்க்குறது அப்பாவுடைய நோக்கம் இல்லை. அதற்குள் வைத்து உங்களை உருவாக்கி உங்களை உயர்த்துவது தான் அப்பாவோட நோக்கம். அல்லேலூயா. அதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது இந்த போராட்டம் நமக்கு எப்படி இருக்கும்னா, இந்த போராட்டத்துக்கு பவுல் ரொம்ப அழகான பெயர் வைக்கிறார். என்ன போராட்டம் தெரியுமா? நல்ல போராட்டம். அல்லேலூயா. எவ்வளோ அழகாக இருக்குல்ல? போராட்டம்னாலே நம்ம நினச்சிக்குவோம், என்ன நினச்சிப்போம்? அது கெட்டது, அது நல்லதில்லை. ஆனால் பைபிள் நம்ம கற்றுக் கொடுக்குது, போராட்டத்தில் ஒரு போராட்டம் இருக்குது, அதுதான் நல்ல போராட்டம். பவுல் போராடினார். சொல்லுங்க, ஆண்டவரே, வீணான போராட்டங்களை நான் போராட விரும்பலை. ஜெபிங்களா? அப்படியே ஜெபிங்க. தேவையில்லாத போராட்டங்களை என் வாழ்க்கையில் வேணாம், நான் நல்ல போராட்டத்தை போராடணும். நல்ல போராட்டம். அல்லேலூயா. கர்த்தர் நியமித்த போராட்டங்களை நாம் போராடும் பொழுது நமக்கு ஜீவ கிரீடம் உண்டு. அல்லேலூயா. இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் என்ன பண்றாங்க? எல்லாரும் ஓடுவாங்க, ஆனா ஒருவனே
இப்போ இந்த பந்தய சாலையில் ஓடுற விசுவாச வாழ்க்கையில் நிறைய குணாதிசயங்களை கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அதில் ஒரே ஒரு குணாதிசயத்தை மட்டும் நான் இன்றைக்கு உங்களுக்கு ஹைலைட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். நாம 25ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, எல்லாவற்றிலேயும் எப்படி இருப்பாங்களா? எல்லாவற்றிலும். இந்த இச்சைன்ற வார்த்தையை நம்ம கேட்ட உடனே எதிர்பாலினத்துக்கு மேல் வருகிற ஒரு ராங் ஃபீலிங்கை தான் நம்ம இச்சைன்னு சொல்லுவோம். ஆனால் இச்சைக்கு அது அர்த்தம் இல்லை. லஸ்ட் அப்படின்னும் போது இட் இஸ் நாட் ஓன்லி தட், அது மட்டும் லஸ்ட் இல்லை. அது எப்படி இருக்குன்னா, மீனிங் ஓவர் பவர் டிசையர் ஃபார் காட்ஸ் ஃபோர்பிட்டன் திங். கர்த்தர் வேண்டாம் என்று சொன்னவற்றை அதிகமாய் என்ன பண்ணுறது? விரும்புகிறது. அது ஒரு ஆணாக இருக்கலாம், ஒரு பெண்ணாக இருக்கலாம், ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு பதவியாக இருக்கலாம், ஆமேன், ஒரு நிலமாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். கர்த்தர் இது வேண்டாம்ப்பா அப்படின்னா, ஆண்டவரே உமக்கு வேண்டாமா? எனக்கும் வேண்டாம், நீர் சொல்லிட்டீரா, நான் அதை அப்படியே விட்டுறேன் அப்படின்னு சொல்லுகிறவர்களுக்கு தான், அந்த குவாலிட்டியை தான் அவங்களால தான் சரியாக ஓட முடியும்னு பைபிளில் சொல்லுது. அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேருக்கு இது புரிஞ்சிருச்சு? ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெயமாய் உங்கள் ஓட்டத்தை முடித்து, இங்கே வசனம் சொல்லுகிறது, அழிவில்லாத கிரீடத்தை பெற விரும்புகிற அவர்களே அப்படி ஒரு இச்சை அடக்கம் உள்ளவர்களாய், அல்லேலூயா, ஒரு குதிரை கடிவாளத்தை கட்டி ஓடுற மாதிரி ஓடுறாங்க. எதில்? சாதாரணமாக ஒரு மிஸ்டர் இந்தியா ஆகணும்ன்ட்டு சரீரத்தை பில்ட் பண்ணுறவங்கள போய் கேட்டு பாருங்க. இதை சாப்பிட மாட்டேன், அதை சாப்பிட மாட்டேன், இத்தனை மணிக்கு எழுவேன், இத்தனை மணிக்கு தூங்குவேன், அவங்களுக்குன்னு ஒரு வரையறையை அவங்க என்ன பண்ணுறாங்க? வைத்துக்கொள்றாங்க. எதையாகிலும் ஒன்றை சாதிக்கணும்னா எப்படி வாழ்ந்தாலும் ஒன்றை சாதிக்க முடியுமா? முடியவே முடியாது. நீங்கள் எந்த ஒரு ஃபீல்டுலையுமே உலகத்தாரை போய் பாருங்களேன், அவங்க எதையாவது ஒன்றில் அச்சீவ் பண்ணியிருப்பாங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்கணும். ஒரு சின்ன பிள்ளை +2 எக்ஸாமில் ஃபஸ்ட்டு வருது, ஸ்டேட் ஃபஸ்ட்டு, அந்த பிள்ளை கிட்ட கேட்டால் அது சொல்லும், நான் எப்படியும் வாழாமல் இப்படித்தான் வாழுவேன்னு ஒரு முடிவை எடுத்தேன்னு சொல்லும். அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு ஆவிக்குரிய திருச்சபைகள்ல அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் எப்படியும் வாழுகிறது இல்லை, இப்படித்தான் நான் வாழுவேன் அப்படின்ற ஒரு இச்சை அடக்கம் நமக்குள்ள வேணும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் கர்த்தர் எதை ஆயத்தப்படுத்தியிருக்கார் தெரியுமா? அழிவில்லாத கிரீடத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. அழிந்து போகிற ஒரு கிரீடம், கொஞ்ச நாள் பதவியில் இருந்து அதுக்கப்புறம் அந்த பதவியிலிருந்து இறக்கி விட்டுருவாங்க. அதற்காகவே தங்களை அவ்வளோ கஷ்டப்பட்டு தங்களுடைய சரீரத்தை அவங்க எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. இதை சாப்பிட வேணும், இதை சாப்பிடக்கூடாது, இத்தனை மணிக்கு எழணும், இத்தனை. பார்த்துருக்கீங்களா? நம்முடைய யூத் பாய்ஸ் எல்லாம் கேட்டு பாருங்க, எழுடானா அவனை காலைல எழுப்பவே முடியாது. 8 மணிக்கு எழுப்புறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒரு டோர்னமெண்ட்டுனோ ஒரு மேட்ச்னோ ஒரு ப்ராக்டிஸ்னோ சொல்லி பாருங்கள், உங்களுக்கு முன்னாடி எழுந்து ரெடியாகி, நீங்கள் எழுந்து வரும்போது ரெடியாகி பேட்டை தூக்கிட்டு கிளம்புவார். ஏன்? அது மேலே அவ்வளோ ஆசை, அந்த ஒரு விளையாட்டின் மேலே அவ்வளோ ஆசை. இன்றைக்கி நான் எதை யோசிக்கிறேன் அப்படின்னா, உங்களையும் என்னையும் கர்த்தரிடத்தில் நான் இன்னைக்கு காலையில் ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருந்தேன். ஆண்டவரே, நீர் இல்லாத மேடைகள் எனக்கு வேண்டாம், நீர் இருக்கிற அறைகள் எனக்கு போதும்னு நான் சொன்னேன். டுடே மார்னிங் ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் அபவுட் யூ. இதை நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு எதையோ கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கிறவர்கள் இல்லாமல் கர்த்தரே போதும்னு நினைக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் தேடுறாரு. அல்லேலூயா, ஆமென். எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், செகண்டரி. தேவ சமூகத்துக்கு போனாலே மளிகைக்காரர்கிட்ட லிஸ்ட் கொடுக்குற மாதிரி இது வேணும், அது வேணும், இது வேணும், சீனி 1 கிலோ, சக்கரை 1 கிலோ, அது 1 கிலோ, அரிசி பருப்பு 1 கிலோ, 1/2 கிலோ. ஆண்டவரே, இதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு ஒரு பாதாம் ஒரு 100 கிராம் போதும் அப்படின்னு போய் அப்பா கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. இல்லை, அவர்கிட்ட போய், அப்பா நம்ம பாடின பாட்டு மாதிரி, நீங்கள் போதும்ப்பா, நீங்கள் போதும், வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. போதும் என்று மனதோடு கூடிய தேவ பக்தி தான் என்னங்க ஆதாயம். அது இழப்பு இல்லை. நம்ம நினைப்போம் போதும்னு சொன்னால், நம்ம உலகத்தார் எப்படி சொல்லுவாங்க, ஒன்று கொடுத்துட்டு இல்லை வேண்டாம் போதும் அப்படின்னா அவங்கள பார்த்து என்ன சொல்லுவாங்க? எனக்கு என்ன, நீ தான் வேணாம் சொன்ன, உன் லாஸ் அப்படின்னுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, நீ போதும்னு சொல்லும் போது அது லாஸ் இல்லைப்பா, அது ஆதாயம்னு வேதம் நமக்கு சொல்லு.
உலகத்துக்கும் வேதத்துக்கும் வித்தியாசங்க. உலக பார்வையும் வேத பார்வையும் வித்தியாசம். அதனால தான் நிருபங்களை வாசிங்க, வேதத்தை வாசிங்க. இதை வாசிக்க வாசிக்க இழப்பை கூட பெருமையா நினைப்பீங்க. இதை வாசிக்க வாசிக்க கர்த்தருக்காக ஒன்றை விடுகிறத கூட வைராக்கியமா நினைப்பீங்க. அல்லேலூயா. ஒன்றை கர்த்தர் எடுத்தாருன்னா கூட புலம்ப மாட்டீங்க. ஆண்டவரை பார்த்து சொல்வீங்க தேங்க்யூப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஓட்டத்தை சரியாய் ஓடி முடிக்க கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று தான் இந்த இச்சை அடக்கம். இது வாலிபர்களுக்கு பேசப்பட வேண்டிய வார்த்தை அல்ல, ஆவிக்குரிய திருச்சபைக்கு பேசப்பட வேண்டிய வார்த்தைகள். சில மெசேஜஸ் நாங்கள் சண்டே மார்னிங் தான் பேசுவோம். ஆமென். ஸ்பெஷல் மீட்டிங்ஸில் அது பேசுறதில்ல. சில மெசேஜஸ் ஏன்னா கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிற முதல் வேலையை கர்த்தருக்கு கொடுக்குற உங்களிடத்துல உங்களுக்கு கர்த்தர் ஒரு அறிவில்லாத கிரியத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார், ஒரு ஜீவ கிரீடத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அதை ஆயத்தப்படுத்தி கர்த்தருடைய கரங்களில் இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ளணும்னா நீங்கள் வலது இடது பக்கம் சாயாம அந்த பெத்சிமேஷன் பசுக்களை குறித்து எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாமுவேல் 1 சாமுவேல் புத்தகத்தில் ஏலி என்ன பண்ணார்? ஆசாரியராக இருந்த காலத்தில் பெலிஸ்தியர்களிடத்தில் தோற்று போய் நம்ம உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போனால் நமக்கு ஜெயம் கிடைக்கும்னு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்படிதானே? ஆமாம். ஆனால் என்ன நடந்தது? தோற்று போனாங்க. அது பெலிஸ்தியர்கள்கிட்ட போயிடுச்சு. பெலிஸ்தியர்கள் போய் தங்கள் கோவிலில் வைத்திருக்கும் போது இதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பார்ட். எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட் என்னன்னா, மனுஷர்கள் அந்த காரியங்களை செய்ய தவறும்போது கர்த்தருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாய் மாறுகிறது. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. எஸ், உங்களால் ஒன்று செய்ய முடியலையா? அவர் கைக்கு அந்த யுத்தத்தை மாற்றிட்டு நீங்கள் அமைதியாக இருங்க. அல்லேலூயா, தேங்க்யூ. அவருடைய கரங்களுக்கு நீங்கள் யுத்தத்தை கொடுத்து விட்டு, ஆண்டவரே இதெல்லாம் என்னால் முடியாது, அங்கே கர்த்தரையே அதை என்ன செய்கிறார்? ஒரு பெரிய ஒரு காரியத்தை செஞ்சு அந்த பெத்சிமேஷன் பசுக்கள் மேலே இந்த உடன்படிக்கை பெட்டியை வச்சு அவர்கள் அனுப்புகிறாங்க. அப்படி தானே? அந்த பசுக்கள் ஒன்றும் இஸ்ரவேலையோ இல்லை இஸ்ரவேல் எல்லைகளுக்குள்ளே வளர்ந்த பசுக்கள் அல்ல. அது எங்கே தான் வளர்ந்தது? பெலிஸ்தியருடைய எல்லைகளுக்குள்ளே வளர்ந்த பசுக்கள் தான். ஆனால் அதன் மேலே ஒரு வண்டியை பூட்டி உடன்படிக்கை பெட்டியை வச்சு வந்த உடனே பைபிள் சொல்லுது, அது வலது இடது புறம் சாயாமல் நேர் வழியாய் இஸ்ரவேலின் எல்லைக்குள் வந்து நிற்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு அந்த 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 பகுதியை வாசி நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னன்னா, ஒரு பெலிஸ்திய பசுக்களே வலது இடது புறம் சாயாமல் நேர்வழியா வரும்னா அபிஷேகம் பெற்ற நாம். அல்லேலூயா. எது உங்களை வலது இடது பக்கம் சாய வைக்குது? எது தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்குது? எது நம்ம கர்த்தரை விட்டு வெளியே போகிறதற்கு தூரம் போகிறதற்கும் ஆண்டவர் அதே இடத்துல நின்றுட்டு இருக்காரு. நம்ம தான் தூரம் போகிறோம். நிறைய நேரத்தில் நம்ம கேட்போம் ஆண்டவர் கிட்ட, ஏன்பா என்னை விட்டு தூரம் போனீங்க? ஆண்டவர் சொல்வார், நான் எங்கப்பா போனேன்? நான் உன்னை நீ தாயின் கர்ப்பத்திலிருந்து விழும்போது உன்னை தாங்கி பிடித்தேனே, அதே இடத்துல தான் அவர் நின்றுட்டு இருக்கார். நம்ம தான் போயிட்டு 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 வந்துட்டு இருக்கோம். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்போம் தேவ சமூகத்தில். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது எனக்கு ஆண்டவர் காண்பித்த ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். எடுத்துக்கொள்ளாமா? ஆமென். எபேசியர், தேங்க்யூ ஜீசஸ், 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ம் 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 ஹல்லேலூயா. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களா இருந்த உங்களை கர்த்தர் உயிர்ப்பித்தார்னு முதல் வசனம் துவங்குது. இந்த வசனம் எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம முற்காலத்துல எப்படி இருந்தோம், அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. மாம்சமும் மனசும், எல்லாரும் சொல்லுங்க, மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்து கொண்டிருந்தோம்னு சொல்லுது. இப்போ எத்தனை பேர் உங்க மனதை தொட்டு என் மாம்சத்தையும் மனசையும் விரும்புறத நான் செய்யறது இல்லை? அல்லேலூயா, ஆமென். ரொம்ப அழகா சாலமோன் சொல்வார், என் மனது விரும்பின ஒன்றையும் நான் என்ன பண்ணல, அதற்கு விளக்கவில்லை. இப்படி போவார், இப்படி நடந்து போவார், ஒரு அம்மாவை பார்ப்பார், இந்த அம்மாவை நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சாருன்னா உடனே என்ன பண்ணிடுவார், இங்கிட்டு போவார், ஏதோ ஒன்று பார்ப்பார், அது அவருக்கு பிடிச்சிச்சுன்னா உடனே அதை என்ன பண்ணுவார். அவர் மனசும் மாம்சமும். அதனால தான் இந்த பாடல் வரி, இந்த பகுதியை நான் தியானிக்கும் போது இந்த வரிகள் வந்தது.
மனசும் மாம்சமும் விரும்பிவதை நோ சொல்லி நிறுத்திட பலன் வேண்டுமே. அல்லேலூயா. மனசும் மாம்சமும் விரும்புவதை நோ சொல்லி நிறுத்திட பலன் வேண்டுமே. அழிவில்லா கிரீடம் பெற வேண்டுமே. அசைவில்லா ராஜ்யத்தில் இடம் வேண்டுமே. சொல்லுங்க. அழிவில்லா கிரீடம் பெற வேண்டுமே. அசைவில்லா ராஜ்யத்தில் இடம் வேண்டுமே. என் முன் வைக்கப்பட்ட பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள பொறுமையாய் ஓடுகிறேன். எனக்காய் குறிக்கப்பட்ட ஜீவ கிரீடத்தை அடைந்திட ஆசையாய் ஓடுகிறேன். அல்லேலூயா. நீங்க ஓடிக்கிட்டே இருக்கீங்க. இந்த மனசையும் மாம்சத்தையும் அடக்குறதற்கு கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மேல் ஒரு அபிஷேகத்தை கொடுக்க போகிறார். இந்த பிரசங்கத்தின் முடிவில் we are going to pray. அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் 3 விஷயத்தை ஜெயிக்கணும். அல்லேலூயா. 3 விஷயத்தை. 1, உலகத்தை ஜெயிக்கணும். அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோன்னு வெளிப்படுத்தின விசேஷத்தில் வர மாதிரி 1 எதை ஜெயிக்கணுங்க? பிசாச. இது நமக்கு கை வந்த கலை. பிசாசுக்கிட்ட சண்டை போடும்போது நமக்கு வர்ற அந்த ஃபயரும் நமக்கு வர்ற அந்த வைராக்கியமும் இட்ஸ் a very wonderful thing. You have to be zealous. 1. 2வது உலகத்தை ஜெயிக்கணும். அல்லேலூயா. 3வது மாம்சத்தை ஜெயிக்கணும். அல்லேலூயா. இந்த 3ல் 1 தவறுனா, ஒரு சில பேர் பிசாசு ஜெயிச்சிருவாங்க, மாம்சத்தை ஜெயிச்சிருவாங்க, ஆனால் உலகம் ஃபுல்லாக உள்ள இருக்கும். அல்லேலூயா. நான் பார்த்துருக்குறேன். ஐ ஹவ் சீன் பீப்புள் லைக் தட். ரொம்ப எல்லாமே அவங்களுக்குள்ளே பார்த்தா எல்லாமே, ஆனால் உலக காரியங்கள், உலகத்தினுடைய சிந்தைகள், உலகத்தினுடைய கல்ச்சர், உலகத்தினுடைய ரிப்ளிகா அவங்களுக்குள்ளே இருக்கிறத நான் பார்த்துருக்குறேன். அல்லேலூயா. ஆமென். அப்படி இல்லாமல் இந்த 3 நிலையிலும் ஜெயிக்கிறவர்களாக ஒரு கிறிஸ்தவர்கள் இருக்கும்போது தான் அவருடைய வாழ்க்கையினுடைய ஓட்டம் எப்படி இருக்கும்னா ஜெயமுள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. அதனால இந்த 3லுமே பிசாசை ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? ஆமேன். யாருமே எதுக்குமே பயப்படாதீங்க. அதுதான் இன்னைக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு சில பயங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும்னா இயேசுவின் நாமத்தில் இந்த பகல் வேலை இந்த பயங்கள் உங்களை விட்டு விலகட்டும். அல்லேலூயா. ஐயோ பிள்ளை எப்படி ஆயிருமோ, இந்த உலகத்தில் பிள்ளையை நான் எப்படி வளர்த்தெடுப்பணும்னு ஒரு பயம் இருந்தால் அந்த பிள்ளையை கடுத்த கர்த்தருடைய கைக்கு அந்த பிள்ளையை என்ன பண்ணுங்க? அல்லேலூயா. அண்ணால் பால் மறந்த உடனே கொண்டு போய் சாமுவேல் இயேசுவின் பாதத்தில் விட்டது போல் நீங்கள் என்ன பண்ணணும்? பிள்ளைகளை விடணும். வற்புறுத்தியாகிலும் கொண்டு வந்து தேவனுடைய பாதத்தில் உட்கார வச்சிடணும். பிடிக்குதோ பிடிக்கலையோ வந்து உட்கார். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது அந்த ப்ரெசன்ஸில் அவங்க இருக்கும்போது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு பாடல் அவர்கள் இருதயத்தை அசைத்து கொண்டு வந்தோம். அல்லேலூயா. ஆமேன். இன்றைக்கு தேவ சமூகத்தை விரும்பி வருகிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றது என்னன்னா, நீங்க பயப்படவே தேவையில்லை. எதை குறித்தும் நீங்க பயப்படாதீங்க. ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. ஏன்னா கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆமேன். சொல்லுங்க, உங்க இருதயத்தை கையில சொல்லுங்க, திடன் கொள். சொல்லுங்க, நீங்க உங்களே பார்த்து சொல்லிக்கோங்க, திடன் கொள், கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கைவிடலை, கர்த்தர் உங்களை விட்டு விலகலை. இந்த ஓட்டத்தில் நீ ஓடுன்னு சொல்லி ஓடிட்டு கர்த்தர் என்ன பண்ணல. அதனால தான் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு அற்புதமான பெயர் இருக்கு, பாராக்லிட். சொல்லுங்க என் கூட சேர்ந்து இந்த வார்த்தையை, பாராக்லிட். பாரா அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா கம்மிங் அப்படின்னா நம்மோடு அலாங். இப்போ பாராமெடிக்கல்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு பாராமெடிக்கல்ஸ்னால் என்னென்னா மெடிக்கல், அதாவது டாக்டர்ஸ் ஓட இவங்க என்ன பண்ணுவாங்க? பயணம் செய்வாங்க. அந்த மாதிரி பாராக்லிட் அப்படின்னா அவர் நம்ம அருகில் வந்து நம்மோடே கூட வருவார். அல்லேலூயா. இயேசு
போகும்போது ஜீசஸ் ஜானில் பார்க்குறோம், அவர் சொல்கிறாரு, நான் போகிறது நல்லதுப்பா. ஏன்பா? ஏன் நான் எப்படி ஆண்டவரே, நீங்கள் போகிறது எப்படி நல்லதாக இருக்கும் அப்படின்னு ஆண்டவர், வேறொரு தேற்றரவாளனை நான் அனுப்புவேன். ஆமேன். நான் மாம்சத்தில் இருக்கிறதுனால என்னால் ஒரு குறிப்பிட்ட நபர்களோடு ஒரு குறிப்பிட்ட அறைக்குள்ளே தான் இயேசுவால் இருக்க முடியும். ஆனால் பரிசுத்த ஆவியார் வந்தபோது உலகம் முழுவதும் எங்கே போனாலும் நம்ம கூட ஆவியானவர். அல்லேலூயா. அவருக்கு ஒரு அற்புதமான பெயர் என்ன இருக்குன்னா பாராக்லிட். பாராக்லிட்டுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. அதில் ஒரு அர்த்தம் என்னென்னா கோச்சர். எல்லாரும் சொல்லுங்கள், கோச்சர். இப்போ நம்ம ஒரு 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 விளையாட்டு வீரர் எடுத்தோன்னா அவருக்கு ஒரு கோச்சர் நிச்சயமாக. அது எவ்வளோ நல்ல பயங்கரமான விளையாட்டு வீரர்னா கூட அவர் நல்லா விளையாடினாங்கன்னா உடனே அவருக்கு ஒரு கோச்சர் என்ன பண்ணுவாங்க. அவர் இந்தியாவுக்காக விளையாடுறாருன்னா அவர் சூப்பராக விளையாடுறவராக இருந்தாலும் அவருக்கு ஒரு கோச்சரை நியமிப்பாங்க. அந்த கோச்சர் என்ன பண்ணுவார்னா, நீங்கள் எத்தனை மணிக்கு காலையில் எழணும், நீங்கள் எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, நீங்கள் என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும், எப்படி ரன்னிங் பண்ணணும், இது எல்லாமே அந்த கோச்சர் என்ன பண்ணிகிட்டே இருப்பார், சொல்லிக் கொடுப்பார். அந்த கோச்சர் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு நாள் வரும், என்னென்னா அவங்க ஓடுகிற நாள், அந்த ரன்வேல அவங்க ஓடுற நாள் வரும். அப்படி அவங்க ஓடும் பொழுது இந்த கோச்சர் என்ன பண்ணுவார், இந்த சுற்றி கேலரின்னு ஒன்று இருக்கும்ல, நின்று வேடிக்கை பார்க்குறதுக்கு, அங்கே நின்றுட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா என்கரேஜ் பண்ணுவார். ஓடு ஓடு, உன்னால் முடியும், உன்னால் முடியும். பரிசுத்த ஆவியானவர் அப்படி ஒரு கோச்சர் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை ட்ரெயின் பண்ணிட்டு உங்களை ஓட விட்டுட்டு தூரத்தில் நின்று ஓடு ஓடு ஓடுன்னு மோட்டிவேட் பண்ணுறவர் பாராக்லிட். அந்த கோச்சர் அவர் இல்லை. உங்களுக்கு கற்றும் கொடுத்துட்டு நீங்கள் ஓடும்போது உங்கள் கூடவே ஓடி வர்ற ஒரு கோச்சர். அல்லேலூயா. கூட வருகிற கோச்சர் மட்டும் இல்லை, சில நேரத்தில் நீங்கள் தடுமாறி விழுந்தீங்கன்னா உங்களை தோளில் சுமந்து கொண்டு ஓடுகிற ஒரு கோச்சராகவும் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. உங்க பலவீனங்கள்ல உங்களுக்கு உதவி செய்து உங்களால ஜெபிக்க முடியாத நேரத்துல அவர் உங்களுக்காக ஜெபிக்கிறார். வாக்கு கடங்கா பெருமூச்சோடு. அப்படி ஒரு நல்ல தேவனை தான் நீங்க பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க. ஜெபிக்க முடியல, என் வார்த்தையே வரல, இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்லி ஜெபிக்கிறதுன்னு எனக்கு தெரியல, அந்நிய பாஷை பேச ஆரம்பி. தேவ சமூகத்துல போய், ஆண்டவரே எனக்கு ஜெபிக்க முடியலப்பா, எனக்கு ஜெபிக்க தெரியல, கண்ணீர் மட்டும்தான் வருதுன்னா கண்ணீர் மட்டும் வரட்டும், கொஞ்சம் அமைதியாக இருங்க, ஆவியானவர் உங்களுக்குள்ளேருந்து அப்படியே ஏறெடுக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஆமாம். என்னுடைய சில பிரசங்கங்கள்லாம் என் அறைகளுக்குள்ளே கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஜபம்தான். அந்த ஜபத்தை தான் பிரசங்கமாக நான் பிரசங்கித்திருக்கிறேன். அப்படிப்பட்ட பிரசங்கங்கள் அநேகருடைய வாழ்க்கையில் விடுதலையை கொண்டு வந்ததை நான் பார்த்துருக்கேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ஏன் கர்த்தர் என்ன அந்த பாதையில் நடத்துகிறாரு, இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுக்கறதுக்காக. ஹல்லேலூயா. இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறது. நிறைய பேர் ஆவிக்குரிய திருச்சபையிலும் கூட பரிசுத்த ஆவியானவரை வெறும் உதடுகள் மட்டும்தான் சொந்தமாக்கி விட்டுருக்காங்க. ஹல்லேலூயா. இல்லை, அவர் நம்முடைய முழு சரீரத்தையும் ஆட்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். பரிசுத்தாவின் எப்படின்னா இடம் கொடுத்தா. இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஒரு ஜென்டில் மேன் யார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு வீடு திறந்திருந்தா நேராக வீட்டுக்குள்ளே வந்து பெட்ரூம்குள்ளே வந்து கிச்சனுக்குள்ளே திடீர்னு ஒருத்தர் வந்தால் நீங்கள் என்ன நினைப்பீங்க, அவரை பற்றி என்ன நினைப்பீங்க? என்ன எவ்வளோ ஒரு சொந்தக்காரனா கூட என்ன அப்படி வர்றதில்லைல்ல, அப்படி வந்தால் நீங்கள் எவ்வளோ இதாக நினைப்பீங்க. அப்போ ஒருத்தர் வந்து நீங்கள் வாங்க வாங்கன்னு வெல்கம் பண்ணாதான் வந்து ஹால்லே உட்கார்றாரு அப்படின்னு அவர் என்ன சொல்லுவோம், ஹீஸ் அ ஜென்டில்மேன் அப்படி சொல்லுவோம். நம்ம ஆண்ட்ரும் அப்படி தான். எந்த அளவுக்கு நீங்கள் வெறும் ஹால் வரையும் தான் அவருக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அவர் ஹால் வரையும் வந்து ஹால்லே திரும்பி போயிடுவார். அல்லேலூயா. உதடு வரைக்கும் நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா நல்ல ஆவியானவர் உங்களை நிரப்பி இந்த உதடுகளில் மட்டும் அந்நிய பாஷை பேசி முடிச்ச உடனே என்ன பண்ணிடுவார். ஆனால் ஆண்டவரே என் எல்லாவற்றையும், இன்றைக்கு கிறிஸ்தவர்களும் ஆவிக்குரியவர்களும் தேவன் தங்குகிற ஒரு ஆலயமாக மாறிட்டாங்கன்னா, ஹல்லேலூயா, நிச்சயமாக எழுப்புதல் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எழுப்புதல் என்பது ஏதோ ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படுறது மட்டும் எழுப்புதல் இல்லை. ஹல்லேலூயா. அது மட்டும்தான் ஃபோக்கஸ். ஆனால் கிடையாது. ஏற்கனவே சர்ச்சுக்குள்ளே வந்தவங்க இன்னும் மனவாட்டியாக மாறலையே, இன்னும் ஆலயத்திற்கு வந்தவங்க பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தம் ஆகலையே. பவுல் சொல்றபடி இன்னும் குழந்தைகளாகவே இருக்கிற நிலை சபைகளுக்குள்ள காணப்படுகிறதே. இல்லை, நம்ம குழந்தைகள் இல்லை. குழந்தைய போல யோசிச்சு, குழந்தைய போல பேசி, குழந்தைய போல நான் நடந்து கொண்டேன். ஆனால் நான் புருஷன் ஆன போதோ குழந்தைகளுக்குரிய எல்லாவற்றையும் நான் ஒழித்துட்டேன்றார் பவுல். அல்லேலூயா. ஆமேன். துவக்கத்தில் வந்தபோது குழந்தை மாதிரி அவ கிள்ளிட்டான மிஸ் இவ கிள்ளிட்டான்னு கத்தை அழுகிறது ஓகே. புருஷன் ஆனதுக்கப்புறம் யாராவது கிள்ளிட்டாங்கன்னா என்ன சொல்லுவோம், சரி பரவாயில்ல போ,
ஆமாம் தானே? அந்த மென்டாலிட்டியே மாறுது. 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி டீல் பண்ணீங்க? இப்போ 5 வருஷம் கழிச்சு அதே மாதிரி ஒரு பிரச்சனை வருது. ஆனால் உங்கள் டீலிங் எப்படி? பிரச்சனை மாறல, டீலிங் மாறிடுச்சு. அதான் நான் சொல்லுவேன், பெனினா மாற மாட்டா, அண்ணா தான் மாறணும். பெனினாவை மாற்றுங்கன்ற ஜபமெல்லாம் என்ன ஆயிடுச்சு? பெனினா மாற மாட்டா, அண்ணால் தான் மாறணும். அண்ணால் தான் ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும். புருஷன் முன்னாடி வந்து அழுதுகிட்டே இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அப்பாவுக்கு முன்னாடி போய் அழுகிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. அல்லேலூயா. கிங்டம் ஒர்க்ஸ் இன் ஸ்ட்ராட்டஜிஸ். கர்த்தருடைய ராஜ்யம் எதில் வேலை செய்யுது? அதான் ஃபாதர் அழகாக பாடியிருக்காருல, திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா, திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா, எஜமானனே என் ராஜனே, எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏங்கவன், எஜமானன் நீர் இருக்க. ஹல்லேலூயா. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருடைய பாதத்தில் போய் நீங்கள் நின்றீங்கன்னா அப்பா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி கொடுப்பார். ஹல்லேலூயா. பல வருஷமா நீங்க போராடி பெற்றுக்கொள்ள முடியாததெல்லாம் ஸ்ட்ராட்டஜியை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, ஆண்டவர் அழகா ஒவ்வொன்றையும், எரிகோ பார்த்தா வாய்ப்பே இல்லை. எவ்வளோ பெரிய ஈட்டியை போனாலும், எத்தனை யுத்த புருஷர்கள் போனாலும் அந்த எரிகோவை கீழே தள்ளவே முடியவே முடியாது, வாய்ப்பே இல்லை. ஆனால் கர்த்தர் வந்து ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறார். என்ன செய்யணும், எத்தனை நாள் சுற்றணும், ஒரு நாளைக்கு எத்தனை முறை சுற்றணும், 7ஆம் நாளில் எத்தனை முறை சுற்றணும், சுற்றி முடிச்சு அந்த சுற்றுகிற நேரத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலேயே அப்படி ஸ்ட்ராட்டஜிஸை சொல்லி கொடுப்பார்னா, புதிய ஏற்பாட்டில் அவர் சொல்லி கொடுக்காம இருக்க மாட்டாரா? பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்ற நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்க மாட்டாரா? உங்கள் வாழ்க்கையில் இது மாறாது, இது ரொம்ப கஷ்டம், இப்படி எது நீங்கள் எப்படிப்பட்ட எரிகோக்கு முன்னாடி இருந்தாலும் உன் ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க, அப்பா எனக்கு ஸ்ட்ராட்டஜியை கற்றுத்தாங்க, இதை நான் எப்படி ஜெயிக்கணும்னு எனக்கு கற்றுத்தாங்க. ஒருத்தர் உங்களுக்கு விரோதமாக பேசி உங்களுக்கு விரோதமாக கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கார், என்ன செஞ்சாலும் மாற மாட்டேங்கிறார், எவ்வளவு நீங்கள் அன்பு செலுத்தினாலும் மாற மாட்டேங்கிறாங்க, நீங்கள் நான் என்ன பண்ணாலும் அவங்களுக்குள்ள மாற்றம் வரல. கர்த்தர் இடத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுங்க, எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுங்க. எனக்கு அப்பெல்லாம் அப்படி அனுபவம் இருக்குது. ஒரு சில பேர்லாம் என்னை மாதிரி என் வயசில் எலும்புனா, நான் அதை சொல்ல முடியாது ஏன்னா ரெக்கார்டு வேறு பண்ணுறதுனால கொஞ்சம் பயமாக இருக்குது எனக்கு. எலும்புனா அவங்களாம் தட்டி தட்டி தூக்கி வெளியே தள்ளிடுவாங்க ஒரு அம்மா. அப்போ என்ன அந்த பொசிஷனுக்கு நான் வரும்போது எல்லாரும் என்னை பயன்படுத்தினாங்க. என்ன சொன்னா, உன்னை தட்டி தூக்கிடுவாங்க அந்த அம்மா, ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்தால் அவங்க எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க. நான் போய் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், அப்பா யார் வந்தாலும் தட்டி தூக்குவாங்களாம், என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு. ஆண்டவர் எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கற்றுக் கொடுத்தார். ஆமே, யார் வந்தாலும் தட்டி தூக்குற அவங்கக்கிட்டே போய் நான் நின்றுட்டேன். அவங்களுக்கு என்ன வேணும் தெரியுமா? அவங்களுக்கு என்ன வேணும்னா, அவங்க ஃபஸ்ட்டாக இருக்கணுன்ற ஒரு ஆசை, எல்லாத்துலேயும் அவங்க தான் பண்ணணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை. நான் என்ன பண்ணிட்டேன், நீங்கள் தான், நான் எல்லாமே பண்ணுவேன், நீங்கள் தான், நான் தான் கீழே எல்லா வேலையும் செய்வேன், நீங்கள் தான் சொல்லி அவங்களுக்கு என்ன வேணும், ஒரு சின்ன ஹானர், ஒரு சின்ன ஹானர், அதுதான் எல்லாரும் கொடுக்காம அவங்களை எதிர்த்துன்றதுனால அவங்க தட்டி தட்டி தூக்குவாங்க எல்லாரையும். நான் என்ன செஞ்சேன், ஆண்டவர் சொன்னார், இல்லை நீ போய் பேசு, நீ போய் நீ என்ன செய்ய போகிறன்றதை அவங்கக்கிட்ட சொல்லு, நான் என்ன செய்ய போகிறேன்றது ஒரு பேப்பர் போட்டு ஜிகு ஜிகு ஜிகுன்னு எழுதி இதெல்லாம் நான் செய்ய போகிறேன், நீங்கள் ஹெல்ப் பண்ணாமல் என்னால் எதையுமே செய்ய முடியாதுன்ட்டேன். அவங்களுக்கு ஐஸை தூக்கி தலைமையில் வச்ச மாதிரி ஆயிடுச்சு. வா வா வா, நான் தான் உன் கூட இருந்து எல்லாமே உனக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு அவங்களே எல்லாமே பண்ணுவாங்க. மேலிடத்துல பேசுறதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, நான் கீழேருந்து வேலை மட்டும் கிடக்கட்டும், என் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. வேலை ஸ்தலத்தில், வீட்டுக்குள்ளே, குடும்பங்களுக்குள்ள கர்த்தரிடத்தில் கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி கற்றுக் கொடுப்பார். அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுடைய ஆழங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்னா, தேவனுடைய ஆழங்களை வெளிப்படுத்துகிற ஒரு தேவன்.
ஹல்லேலூயா. நிச்சயமா அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உங்க வாழ்க்கையில நீங்க எங்க வளர்ந்துட்டு நமக்கு தெரியாது, நம்ம எல்லாமே கரெக்டா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைப்போம், சரியா போயிட்டு இருக்கோம். சில நேரத்தில் நம்ம நினைப்போம், அது நான் விளையாட்டா சொல்லுவேன், எப்ப பார்த்தாலும் நம்ம தான் தாவீது, நம்ம மாமியார் தான் சவுல், எப்ப பார்த்தாலும் நம்ம தான் தாவீது, நம்ம பாஸ் தான் கோலியாத்து. இப்படியே எல்லாம் நீங்க ஒரு ஸ்டோரியை உங்க வாழ்க்கையில கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஸ்டோரியில நீங்க எப்பவுமே ஹீரோ ஹீரோயின், உங்களுக்கு எதிர்க்க இருக்கிறவங்க வில்லன். எப்பவுமே நீங்கள் ஹீரோயினாகவே உங்களை நினச்சிப்பீங்க. ஏதோ நீங்கள் தான் துன்பப்படுற மாதிரி, சிண்ட்ரெல்லா ஸ்டோரியில் வர மாதிரி என்ன தான் கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு எப்போ பார்த்தாலும் நீங்கள் தான் சிண்ட்ரெல்லா மாதிரியும், சுற்றி இருக்கிற எல்லாருமே என்னது அந்த தாயும் அந்த சகோதரிகள் மாதிரியும் இப்படியே நம்மளை நினச்சி நம்ம எப்போ பார்த்தாலும் எதிர்க்க இருக்கிறவங்களே குறை சொல்லி நம்ம ஏதோ நல்லவங்க மாதிரி நம்ம நினச்சிப்போம். பரிசுத்த ஆவியானவர் எதற்காக இருக்கிறார்? என்னுடைய அனுபவத்தில் கர்த்தருடைய கிருபையினால் நான் எந்த பிரச்சனையும் கர்த்தரிடத்தில் கொண்டு போனால் ஆண்டவர் சொல்வார், நீ மாறுன்னுவார். நான் கேட்பேன், நான் எவ்வளவு மாறணும், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்பேன். ஆண்டவர் சொல்வார், நீ தான் மாறணும். அந்த மனுஷனை உன் வாழ்க்கையில் இந்த பிரச்சனையை நான் கொண்டு வந்ததே காரணமே உன்னை உருவாக்கத்தான். அவங்கள பற்றி எனக்கு கவலை இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை உருவாக்கத்தான் அவங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஏன் என்ன மட்டும் அப்படின்னா உங்களுக்கு தான் அழிவில்லாத கிரீடத்தை கொடுக்கணும்னு அவருக்கு ஆசை. ஹல்லேலூயா. கிரீடத்தை பெறுகிறவர்கள் போராடணும், இச்சை அடக்கத்தோட போராடணும், நல்ல போராட்டங்களை போராடணும். எது உங்கள் வாழ்க்கையில வந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாமே நன்மைக்கு எதுவாக தான் நடக்கும். ஹல்லேலூயா. சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்கும். 1 2 இல்லை, எல்லாமே எல்லாமே. அதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. உங்கள் வாழ்க்கையில் இப்போ எல்லாமே தீமையை போல தெரியுதா சிஸ்டர்? அன்பில் மட்டும் நீங்கள் பெருகுங்க. அவர் அன்பு கூறதை மட்டும் உங்கள் ஃபோக்கஸாக வைங்க. எல்லாமே திரும்பி உங்களுக்கு சாதகமாக நிற்குமா இல்லையான்னு பாருங்க. கர்த்தருடைய பிரசன்ஸ்ல நான் உங்களுக்கு சவால் விடுறேன். தேவனை நேசிக்கிற ஒரு மனுஷனுக்கு தீமையாய் தோன்றுகிறவர்கள் முடிவில் நன்மையாய் தாமார். ஏன் எனக்கு மட்டும் செய்றீங்க? ஏன் என் குடும்பத்துக்கு மட்டும் இப்படி நடக்குது? நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படணும்? தேவனிடத்தில் அன்பு கூறுதான், அவர் பிரசன்ஸ் ஒண்ணுதான் நம்ம ஃபோக்கஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரச்சனைகளின் உச்சத்தில் போய் பிரச்சனை அப்பா கிட்ட சொல்லாம, நீங்கள் போதும்ப்பா, உங்கள் பிரசன்னம் தான்ப்பா, எனக்கு இன்னும் நீங்கள் வேணும்ப்பா அப்படி கேட்டு பாருங்க. ஹல்லேலூயா.